குர்ஆனை பின்பற்றினவங்க. அதே போல அது அது ஊடாக வாழ்ந்தவங்க, எங்களுக்கு அழகான முன்மாதிரியை தந்தவங்கன்ற ஞாபகம் எங்கள் எல்லாருக்கும் வரும். இன்னும் நாங்க செல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த காலகட்டத்துல சமூகத்துல அவங்களுக்கு கிடைத்த அந்த அழகான, அதாவது ஒரு அந்த ரோல் நாங்க பார்க்கல. ஜாஹிலியா காலத்துல ஆகவே ஒரு என்வாயன்மெண்ட் நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னாங்க. இட் வாஸ் லைக் வெரி வேர்ஸ் என்வாயன்மெண்ட். மனிதர், அதாவது ஒவ்வொரு விதமா பாவங்கள்ல ஆகவே சீரழிஞ்சு பேய்த்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அண்ட் பெரிய ஒரு, அதாவது போராட்டத்துல அவங்க இருந்தாங்க. இப்படி நாங்க பாக்குறோம் அவங்களோட வாலிப வயதுல இருந்து சிறந்தவங்களாக. அண்ட் சாதாரணமா சூழல் மோசமாக இருக்கிற அந்த நிலைப்பாட்டுல எல்லாரும் தப்புகள் பண்ணி கொண்டு மோஸ்ட்லி நாங்க பார்ப்போம் அவங்க என்னது மோஸ்ட்லி அதாவது கெட்ட பழக்க வழக்கம் இருக்கிற மக்கள் மத்தியில, வாலிபர்கள் மத்தியில மிச்சமே சீரழிஞ்சு போன ஒரு சமூக வட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி பாதுகாக்கப்பட்டாங்க, அவங்க அதெல்லாம் எப்படி வெறுத்து, அதாவது அதெல்லாம் ஒரு பக்கத்துல வச்சுட்டு அவங்க வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் தன்னை ஈமான பாதுகாத்துக்கிறதுக்கு அப்படி அவங்க போராடினாங்க. அண்ட் பலவிதமா நாங்க பாக்குறோம் ஈராக் குகையில அவங்க தனிச்சிருந்த அந்த நிலைப்பாட்டுல அவங்களுக்கு மனசுக்கு வந்தது, அதாவது உம்மத்தை பத்தின அவங்களுக்கு வந்த கவலை, ஏன் மனுஷர் இப்படி சீரழிகிறாங்க என்ற பலவிதமான கவலைகள் வந்து அவங்களுக்கு இன்னும் இன்னும் அல்லாவின் மீது நெருக்கத்தை கூட்டுச்சு, அந்த சிந்தனைகளை கூட்டுச்சு. பாவங்கள் அவங்க என்னது எல்லாத்தையும் தவிர்த்து வாழணும் என்ற ஒரு அழகான ஒரு நிலைப்பாட்டுல அவங்க இருந்திருக்கிறாங்க. அண்ட் இது மெயினா நாம் பார்க்கணும், ஒரு வாலிப வயசுலயே ப்ரொஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அண்ட் ஒரு மெயின் அது கேரக்டரா. அண்ட் சமூகம் அப்படி இருந்தாலும் கூட அவங்க எவ்வளவு பியூரா இருந்தாங்க, நடந்து கண்டாங்க. அப்படியான ஒரு காலகட்டத்திலயும் ஒரு we see a person like alhamdulillah with a good character, right? அப்ப இப்படி இருக்கிற காலத்துல நாங்க பாக்குறோம். மெயின் why I mentioned this here சொல்லி சொன்னா, அண்ட் அவங்களோட வாலிப வயதுல கூட உங்களுக்கு விளங்குது, 40 வயதுக்கு பிறகுத்தான் அவங்களோட நுபுவத்து. அந்த வாலிப வயதுல கூட அவங்க எப்படி சிறந்தவங்களா, சாதாரணமா இந்த டீனேஜ் அந்த ஏஜ்களை நாங்க பார்ப்போம் அதிகமாக தப்பு தவறுகள் பண்றவங்களா, ஆசைகள் உணர்ச்சிகள் கூடினவங்களா, இப்படி ஒரு இருக்கிற வாலிப சமூகத்துக்கு மத்தியில், அதுவும் படிப்பறிவு இல்லைன்ற ஒரு காலகட்டம், ஆகவே ஒரு சீர்கேடான விஷயங்கள் நடக்கிற ஒரு என்வாயன்மெண்ட்ல இவங்க இருந்த அந்த தன்னை பாதுகாத்து கொண்டு இருந்திருக்கிறாங்கன்றது வந்து ஒரு ஸ்பெஷல், இட்ஸ் a குட் எக்ஸாம்பிள் ஃபார் எங்களோட யூத்துக்கு, ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம்பிளா இருக்குது. அதுக்கு பிறகு நாங்க பாக்குறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது மட்டுமன்று இல்லாம ஒவ்வொரு, அதாவது பாத்திரங்கள் சுமந்தவங்களா, யூ கேன் see that his good leadership, ஒரு நபியா, அதே போல ஒரு கவர்னராக, ரைட்? அதே போல நாங்க பாக்குறோம் he was like the best father we can say, and best brother. and இன்னும் பார்க்க போனா சமூகத்துல ஒரு எல்லாத்துக்கும், அதாவது நாங்க சொல்லுவோம் ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்கிற பண்பாடுகளோடு அப்படி சிறந்த ஒரு முன்மாதிரியாக அவங்க வந்தாங்கன்றதும் எக்கச்சக்கமான, அதாவது ஈமானிய எனக்கு அடி விழுந்த பல சந்தர்ப்பங்களாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் அந்த காலகட்டத்துல இஸ்லாத்தை கன்வே பண்ற டைம்ல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண ஆயிடுச்சு. அதே போல எங்களுக்கு தெரியும் முஸ்லிம்கள் வந்து அந்த அப்பத்தான் இஸ்லாத்தை தழுவினவங்களாக இருந்தாங்க. ஸோ அமௌண்ட் வந்து ஆகவே குறையா இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி அந்த அமௌண்ட் குறையா இருக்கிற அந்த நிலைப்பாடு. அண்ட் சாதாரணமா ஒரு மனிதனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும், அப்படி நாங்க இவ்வளவு பேர் தான் இருக்கிறோம், எப்படி நாங்க இந்த குஃபார்களை நாங்க இதாக்க போறோம், எப்படி நாங்க இந்த தவா பண்ணில நாங்க வெற்றி பெறுவோம் என்ற அந்த ஆரம்ப கட்டத்தில் அப்படியான பல
கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கக்கல, சேலஞ்சஸ் இருக்கக்கல, ப்ரொஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துணிஞ்சு நின்றாங்க. அவங்களோட சஹாபாக்களோட, அதே போல அல்ஹம்துலில்லாஹ் அன்பான மனைவி கதீஜா நாயகி அவங்களோட ஃபுல் சப்போர்ட்ல அந்த ஆரம்ப காலகட்டத்துல நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து அவ்வளவு சேலஞ்சஸையும் அழகா அவங்க ஃபேஸ் பண்ணி வந்தாங்க. நல்ல ஒத்துழைப்போட, சஹாபாக்களோட உதவிகளோட, அதே போல நாங்க பாக்குறோம் அன்பான மனைவியோட ஒத்துழைப்போட இப்படி நல்ல ஒரு வெற்றி அந்த ஆரம்ப காலகட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கான மெயின் காரணமா நாங்க பாக்குறோம் அவங்களோட ஈமானிய பலம். அன்னைக்கு அதான் நான் சொன்னேன், ஆக்கள் அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் குறைவா இருக்குது. இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறவங்க குறையாத்தான் இருந்தாங்க. ஆனா அந்த ஈமானிய பலம் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தவர் குகையில் அவங்க பேத்து காத்து அந்த தவர் குகையில காவிர்கள் விரட்டி கொண்டு வர கிளவுபர்கள் எல்லாம் பண்ணவங்கள பேத்திருந்த நிலைப்பாட்டுல காஃபிர்கள் ஆகவே கிட்ட நெருங்கி வரக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செல்றாங்க. அண்ட் இந்த கூட்டம் எங்கள் கிட்டே வந்துட்டாங்க, காஃபிர்கள் எங்க கிட்டே வந்துட்டாங்க அண்ட் சொல்லி அந்த அளவு பயப்பட்ட நிலைமையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செல்லக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செல்ல அந்த வார்த்தை வந்து ஆகவே தன் நம்பிக்கை ஊட்டுறதாகவும் அவங்க ஈமானிய பலத்தை இன்னும் காட்டுது. அது அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு சொன்னாக்கா, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அண்ட் அல்லாஹ் இஸ் வித் அஸ். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், அல்லாஹ் இஸ் வித் அஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட இருக்கிறான் அண்ட் நாங்க எதுக்கும் அஞ்ச தேவையில்ல. இதுதான் அவங்களோட எந்த நேரம் அவங்களோட வாயிலிருந்து வந்த வார்த்தையாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஈமானிய பலம் இருந்துச்சு. அப்ப அந்த அவ்வளவு பெரிய ஒரு காஃபி கூட்டத்தை கூட எங்களால டிஃபீட் பண்ண இயலும், அல்லாஹ்வோட துணை இருந்தா என்ற அந்த நம்பிக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதத்தை பல வெற்றிகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்குது. இன்னும் பார்க்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஈமான் அதே போல அண்ட் அவங்களோட அதாவது யூனோ எந்த நேரமும் அவங்களோட அந்த இஸ்திக்ஃபார் செய்யற தன்மைகள், அதே போல நாங்க பாக்குறோம் அல்லாஹ் மீது அந்த ரிமெம்பரன்ஸ், அதுக்கார், இது இப்படித்தான் இவங்களோட வாழ்க்கை இருந்துச்சு. அண்ட் இஸ்திக்ஃபார் அவ்வளவு ஒரு நபியாக இருந்தாலும் கூட அவங்க பாக்குறோம் நாங்க ஒரு நாளைக்கு 100 times he used to ask for forgiveness. தண்ட பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறவங்களா அவங்க இருந்தாங்க. அண்ட் அழுது அழுது மன்றாடி கேட்கிறவங்களா இருந்தாங்க. அதே போல நாங்க பாக்குறோம் தொடர்ந்தும் தொழுது கொண்டு ஓதி கொண்டு பலவிதமா எல்லா இடத்துல தண்ட தேவைகளை வச்சாங்க. உடனுக்குடன் போயிட்டு அவங்க எல்லா இடத்துல பேசுறவங்களா இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் பத்ர் யுத்தத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட பெர்மிஷன், அல்லாஹ்வோட உதவி வர மட்டும் முழுக்க நாங்க பாக்குறோம் பெரிய ஒரு போராட்டம் தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப திரும்ப தொழுது எல்லா இடத்துல கேட்கிறாங்க. சுஜூத்ல இருந்து கேட்கிறாங்க, ருக்குல இருந்து கேட்கிறாங்க, திரும்ப நின்று கொண்டு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் வாராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அம்பிட்டு பேசுறதுக்கு. ஆனா அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்குதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுன்னத்தான தொழுகையில் அந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்கி எல்லா இடத்துல அந்த உதவிக்கான மன்றாட்டம் நடந்து கொண்டிருக்குது. அப்ப இரவுல இருந்து காலை மட்டும் பொழுது விடிய மட்டும் அவங்க யாருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேச கிடைக்கல சஹாபாக்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ரசூலுல்லாஹ் முஸல்லா விட்டு எழும்புறதாக இல்லை, அது ரசூலுல்லாஹ் எல்லா இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறது நிப்பாட்டுறதாக இல்லை. அப்ப அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோட உதவியை எதிர்பார்த்து சுஜூத்ல இருந்து கொண்டு திரும்ப கொண்டு அழுது கொண்டு அந்த அல்லாஹ்வோட பெர்மிஷன் எப்ப கிடைக்குது அந்த யுத்தத்துக்கு, அதே போல அல்லாஹ்வோட திருப்தி கிடைக்குது என்ற அந்த நிலைப்பாட்டுல தான் கடைசிக்கு அவங்க எழும்புறாங்க. அந்த டைம்ல பொழுது விடிஞ்சிருது. இந்த அளவுக்கு அவங்களோட என்னது கனெக்ஷன் வித் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அண்ட் ஹிஸ் தக்வா அண்ட் தவக்குல், அல்லாஹ் மீது தான் அந்த தவக்குல், எல்லா இடத்துலயும் தான் அந்த வெற்றி என்ற அந்த அளவு அவங்களோட that ஈமான் we have to appreciate a lot. அதே போல நாங்க பாக்குறோம் அந்த இஸ்திக்ஃபார் அவங்க எல்லா இடத்துல கேட்கிற பாவ மன்னிப்பு. சாதாரண ஒரு மனிதன் எந்த அளவுல கேட்கணும் என்ற ஒரு படிப்பினை ஊடாக எங்களுக்கு தர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. we have to think about that. ஒரு ரசூல், ஒரு ப்ராஃபிட் ஒரு நாளைக்கு 100 தடவை மன்னிப்பு கேட்டவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா நாங்க அதை விட இவ்வளவு கேட்க வேண்டிய நிலைப்பாடு இருக்குது. அண்ட் எங்களோட வீக்னஸ் என்ன இந்த காலகட்டத்துல கூட நாங்க பார்த்தோம்னு சொன்னாக்கா we say that we love Prophet Muhammad sallallahu alaihi wasallam
and that for us like number one Prophet Muhammad sallallahu alaihi wasallam அந்த அளவுக்கு நாங்க செல்வோம் வாயுடாக பேசுவோம். ஆனா சுன்னத்தை பின்பற்றினவங்க சுன்னத்தை ஹயாத்தாக்கின உம்மத்துகளை ஆகவே நாங்க ஒரு சிறு கூட்டமாகத்தான் நாங்க காண்றோம். ஓகே, அப்ப we can understand that Prophet sallallahu alaihi wasallam has said எந்த காலகட்டம் வந்தாலும் நீங்க உண்மையிலே என் மீது அன்பு வைக்கிறீங்கன்னு சொன்னா தயவு செய்து நீங்க இந்த சுன்னத்தை பின்பற்றுங்க. இதுதான் the main part. அப்படி இருக்கக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தொழுகை, அவங்களோட இஸ்திக்ஃபார், அவங்களோட அஸ்கார்கள் அண்ட் அவங்களோட கனெக்ஷன் அல்லாஹ்வோட இருந்தது, அவங்க உதவி கேட்ட விதங்கள், இதெல்லாம் பார்க்கல we understand that எவ்வளவு அவங்க அதுல ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிறாங்க, எப்படி அதுல டிபெண்ட் ஆயிருக்கிறாங்க அண்ட் எப்படி அவங்க அப்படி இருந்ததை பார்த்து மக்கள் எப்படி இன்னும் அவங்கள பார்த்து இம்ப்ரெஸ்ட் ஆகிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் நாட் ஓன்லி இப்ப நாங்க இன்னும் பார்த்தோம்னு சொன்னாக்கா ஒவ்வொரு அதாவது யுத்தங்கள்ல அதாவது ஃபதஹ் மக்கா அப்படி எல்லாம் பார்க்கல எங்களுக்கு விளங்குது there's a big difference, சின்ன குறுகிய காலகட்டத்துல ஆனா பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லாரும் அந்த கவர்ந்து போறாங்க அவங்களோட ஆட்டிடியூட்ஸை பார்த்து, அவங்களோட அவங்களோட மென்மையான தன்மை, அவங்களோட பாசிட்டிவ்னஸ் அண்ட் கைண்ட் ஹார்ட், இப்படி there are so many his special qualities and made these people so much impressed. and அதனாலேயே மனிதர் நாங்க பாக்குறோம் நாளுக்கு நாள் இஸ்லாத்தை தலைவினவங்களா ஆசைப்பட்டு தானாகவே வரவங்களா இருந்தாங்க. இன்னொரு விஷயம் நாங்க பாக்குறோம், அந்த காலகட்டத்துல நடந்த அநியாயங்கள், அக்கிரமங்கள், இந்த மனிதர்களுக்கு அந்த அடிமைத்தனம், அதே போல உங்களுக்கு தெரியும் பெண்களை எப்படி சீரழிச்சாங்க, இன்னும் மக்களை எவ்வளவு கஷ்டத்துல போட்டாங்க, அந்த சில ஆதிக்கங்கள் இன்னும் நாங்க பாக்குறோம் அடிமைத்தனமான சில ஆதிக்கங்கள், இப்படி இன்னும் பெண்களை கூட ஒரு மரியாதை உள்ளவங்களா அவங்கள மதிப்பிடல, இப்படி எல்லாம் பார்க்கல. சமூகத்துல இன்னும் சீரழிஞ்சு போன சைடுல நாங்க பாக்குறோம் குடி, போதை, இன்னும் கேம்பிளிங்ஸ் அண்ட் இப்படி எக்கச்சக்கமான ஒரு ஜாஹிலிய சமூகத்துல இது எல்லாமே எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை காட்டுறாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை காட்டுறாங்க, அந்த ஹக்கு அல்லாஹ்வுடைய உண்மையான அந்த மார்க்கத்தை காட்டுறாங்க. சோ இதுல இவ்வளவு பெரிய உரிமைகள் இருக்குதா, இவ்வளவு அழகா இது மக்களை கவருதா, இவ்வளவு அழகா ஒரு ஹியூமனிட்டி மக்கள் இடத்துல கொடுக்குதான்னு சொல்லி they are very fast, they embraced it very fast and they loved it, அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வரதுக்கான ரீசன் அதுதான். அப்ப சோ அல்ஹம்துலில்லாஹ் நாங்க பாக்குறோம் நாளுக்கு நாள் மக்கள் இஸ்லாத்தை தலைவினவங்களாக இருந்தாங்க. So they know that Prophet Muhammad sallallahu alaihi wasallam he is an excellent person and he loves everyone and he cares about everyone, he pray for the ummah, right? அப்ப அதே நேரம் அவர் அவ்வளவு நல்ல ஒரு சிறந்த உத்தராகிறாரு, அவர் என்னத்தைய பின்பற்றுறாருன்னு பார்த்தாங்கன்னு சொன்னாக்கா அல் குர்ஆன், சுப்ஹானல்லாஹ். So they realize and they understand this really it's a great religion and அப்படின்ற அந்த எண்ணங்களோடு நாளுக்கு நாள் நாங்க பாக்குறோம் இஸ்லாத தலைவின வண்ணமாக அல்ஹம்துலில்லாஹ் அந்த அரேபியா மாறுச்சு. இதுல நாங்க திரும்ப அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரசூலுல்லாஹ்வோட இபாதத் அவங்க முழுமை, அதாவது அவங்க எப்படி இந்த சமூகத்துக்கு வழிகாட்டியா அவங்களோட அடிப்படை இபாதத்துகள் அவங்க ஆக்கி கண்டாங்க, அவங்களோட அமல்கள், அதாவது டே டு டே it was a hard time and we know how hard with the climate and everything, and it was like very hot climate அரேபியாண்டுக்குள்ள எங்களுக்கு தெரியும் அது எப்படி பாலைவன பூமியா இவ்வளவு ஒரு ஹார்ட் டைம் யூ கேன் சே சம்மர் விண்டர்ன்றதெல்லாம் சரி ஹொரபிளா இருக்கும் அண்ட் நாட் லைக் நார்மல் பிளசன்ட் கிளைமேட் லைக் ஹவ் அவர் கண்ட்ரி எங்கட நாட்டுகள் இருக்கிற இந்த அழகான அப்படியான ஒரு என்வாயன்மெண்ட், அதாவது ஒரு கிளைமேட் எங்கட நாடுகள் மாதிரி இல்லை. அண்ட் கம்ப்ளீட்லி ஹாட் அண்டா ஃபுல் ஹாட், விண்டர் அண்டா ஃபுல் விண்டர், இட்ஸ் வெரி கோல்ட். அப்படி சில விஷயங்கள் அன்பேரபலா இருக்கும். அப்படியான காலகட்டத்துல கூட நாங்க பாக்குறோம் இரவு தொழுகைகள், அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஃபலா அகூன அப்தன் ஷகூரா என்று சொல்லி அந்த அந்த ஹதீஸை நாங்க பாக்குறோம். ஐஷா நாயி அவங்க இவங்க கிட்ட கேட்ட போது ஏன் நீங்க இவ்வளவு அதாவது கஷ்டப்படுறீங்க, இரவு நேர தொழுகையில இப்படி முடிச்சு நிற்கிறீங்க, அந்த கால் வலிக்கிற அளவுக்கு நீங்க உங்களோட இபாதத்துகளை இரவு முழுக்க செய்றீங்க,
அப்படி கேக்குறீங்க, நீங்க ஒரு நபித்தான் என்றாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் எப்படி இருந்துச்சு? அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்க்கு நன்றி செல்ற ஒரு அடியானா நான் இருக்கக்கூடாதா என்று சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளவு அல்லாஹ்க்கு நன்றி செல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்பற்ற உம்மத்தை நாங்க எந்த காலகட்டமாக இருக்கலாம், என்னென்ன முறையில தான் காலம் நேரம் என்று சொல்லி அது மாறிக்கொண்டு போகலாம். ஆனா ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத், ரசூலுல்லாஹ்வோட உம்மத்ன்றதை நாங்க மறக்க கூடாது. அதே மாதிரி எந்த காலகட்டமாக இருக்கலாம், எங்களுக்கு தெரியும் முந்தி மாதிரி இல்ல, ஒவ்வொரு விதமா காலம் மாறுது. அண்ட் வி சே லைக் இட்ஸ் அ மாடர்ன் வேர்ல்ட் வி சே தீஸ் டேஸ். அண்ட் பலவிதமா எங்களோட எல்லாமே அடிப்படை விஷயங்கள் நாங்க பாக்குறோம். அண்ட் மாடர்னைஸ் சொசைட்டி என்ற அளவுக்கு பீப்புள் ஆர் சேஞ்சிங் வித் டிஃப்ரெண்ட் கல்ச்சர், மேபி ட்ரெஸ்ஸர்ஸ் அண்ட் அப்படி இப்படி எல்லாம் போகுது. அண்ட் டெக்னாலஜியோட மனுஷர் முன்னேறி போய்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கலாம். பட் த திங் மெயின் நாங்க பாக்குறோம், எங்களுக்கு தந்திக்கிற கைடன்ஸ்ல என்ன காலமா இருக்கலாம், எவ்வளவு தூரம் நீங்க போனாலும், எவ்வளவு இதாகினாலும், the religion is same, the rules are same, and you cannot do changes in that. So ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட முன்மாதிரி வழிகாட்டல் அது எந்த காலத்துக்கும் அது உங்களுக்கு இது பொருத்தமானது, இந்த ரிலிஜன் பொருத்தமானது, இந்த உங்களுக்கு எப்படி ஈஸியா தரணுமோ அப்படியான விதமா தந்திருக்கிறேன், பின்பற்றத்துக்கு லேசி. உண்மையிலே இதை நீங்க பட்டி பிடிச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு எந்த காலகட்டத்துக்கும் உங்களுக்கு அழகான முறையில நீங்க ஃபேஸ் பண்ணலாம். இட்ஸ் நாட் த திங் லைக் இப்படி காலம் மாறிச்சு அதனால நாங்க இந்த விதமா மாறணும், இந்த ட்ரெஸ் கோட்ஸ்ல நாங்க மாறணும், இப்படியான ஸ்டைல்ஸ்ல நாங்க இட்ஸ் நாட் த திங். பிகாஸ் எங்களுக்கு விளங்குது அது அல்ஹம்துலில்லாஹ் அந்த வசனம் சொல்லப்பட்டன்றதுனாலே we realize and we understand எவ்வளவு காலம் மாறினாலுமே this is the best way to live and this is what we have to follow in the best way என்று சொல்லி எங்களுக்கு அழகான முறையில வழிகாட்டி தந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ we see குர்ஆன் ஊதி காண்பிக்கப்பட்டது மட்டுமில்லை, ஹிஃபில் செய்யப்பட்டது மட்டுமில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில வாழ்ந்து காட்டினது. Right? And it's like, a beautiful, way of life. And also, அவங்க வாழ்ந்துட்டாங்க, அவங்க அதுல வெற்றி கண்டுட்டாங்க. Right? And practically done everything. அப்படியான ஒன்று தான் எங்களோட கையில தந்திருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு அதுல எந்தவித டினை பண்றதுக்கு எதுவுமே இல்லை. இஃப் யூ ஃபாலோ இட் ப்ராப்பர்லி, அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் டெஃபினெட்லி எங்களுக்கு அதுக்குரிய வெற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். இன்னும் நாங்க பாக்குறோம் அவங்களோட முழு வாழ்க்கையும் வணக்கமா இருந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் லைக் அந்த காலம் அப்படி பண்ணினாங்க. ஸோ இந்த காலம் அது டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்ற ஒன்று இல்லை, அந்த காலமும் அவங்க பண்ணினாங்க. அதே போல அது முன்மாதிரியா சொன்னாங்க, உங்களுக்கு வேண்டிய காலத்துல இந்த சுண்ணாக்களை நீங்க பண்ணிடும். அதுல மெயினா ஒரு 5 விதமா இன்னைக்கு நாங்க அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பண்ணின இபாதத்தை நாங்க எடுத்துக்கிறோம். அதுல ரசூல்லா மெயினா பண்ற எல்லா அமல்கள்லயும் அவங்க நியத்து விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க இன்டென்ஷன்ல மிச்சம் அழகா இருப்பாங்க. பிகாஸ் we know when there is a good intention, for that intention also we are rewardable. That's something very special. நாங்க பண்ற அந்த ஒரு நல்ல நியத்தை வச்சுட்டோம், நாங்க ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பள்ளிவாசலை கட்டணுமா, இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, இப்படியாலும் நாங்கள் அந்த வேலையை செய்யணும், அல்லாஹ்க்காக நான் அதை செய்யறேன்னு சொல்லி அந்த நியத்து, மேபி ஈவன் இட் இஸ் ஹார்ட் ஃபார் அஸ், பட் வி கெப்ட் த இன்டென்ஷன். So according to alhamdulillah, what Prophet Muhammad sallallahu alaihi wasallam said is that you are rewardable for that. Allah says that you are rewardable for your intention, you are rewardable. So அந்த அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்க செய்ய நினைக்கிற நற்காரியங்கள் அந்த நியத்துகளை வச்சு எங்களுக்கு நல்ல கூலி கிடைக்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அமைச்சு தந்திக்கிறான். So Prophet has said that you have to be very careful about the intention. நீங்க நல்ல வேலை செய்யணுமா, நீங்க அந்த நியத்துகளை வைங்க. நீங்க ஒரு உதவி செய்யறீங்களா, நல்ல நியத்தை வச்சுக்காங்க. நீங்க கெட்ட எண்ணம் கொண்டு ஒரு வேலையை செய்யாதீங்க, நீங்க நல்ல எண்ணத்துல செய்யுங்க. பிகாஸ் அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கூலிய தருவான். அதே போல நீங்க பண்ற அமல்ல நீங்க you should know that whatever the thing you are doing, because டைம் மாறுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டினது முன்மாதிரி என்ன, ஹலாலான வாழ்க்கை, ஹலால், எவ்ரிதிங் ஹலால். whatever the food you eat, whether it is halal or haram, you should know. And the work what you are doing is haram or halal, that you should know. So ஒரு முஸ்லிமோட வாழ்க்கை கம்ப்ளீட்லி
இதுகள்ல வந்து டிபெண்ட் ஆகிருக்குது. பிகாஸ் நாங்க எவ்வளவுதான் காலம் மாறுது அப்படின்னு சொல்லியோ, அண்ட் தேர் ஆர் சோ மெனி யூனோ திங்ஸ் அப்படின்னு சொல்லி எந்த காலகட்டத்திலும் எங்களுக்கு இந்த பாலிசிஸ் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வி ஹாவ் டு லிவ் அக்கார்டிங் டு லைக் ஹவு ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் lived. We need to think so much about like how the money is coming to us, whether it is halal, whatever the dress I dress, whether it is halal dress, and my connections and everything, my relationship, everything, whether it is halal. ஸோ இப்படி அந்த அந்த நுணுக்கத்தோட அந்த கோரிக்கையோட நாங்க அந்த விஷயங்களை பார்க்கல. இன்னும் எங்களோட வாழ்க்கை பயணம் அழகாகுது. அடுத்ததாக நாங்க பார்க்கிறோம், வாட் எவர் யூ டூ தேர் இஸ் யூ ஜஸ்ட் ஹாவ் டு கீப் அன் ஐ லைக் ஐ எம் டூயிங் இட் இன் இஸ்லாமிக் வே, ரைட்? இஸ்லாத்துக்கு ஏத்த மாதிரி நான் அந்த வேலையை நான் பண்றேன். அதாவது அல்லாஹ் ரசூலின் முன்னு குறிச்சு தான் நான் அதை பண்றேன். நல்ல இன்டென்ஷன்ல பண்றேன், அல்லாஹ் சொன்ன மாதிரி பண்றேன். அண்ட் அண்ட் வே இஸ் லைக் ஹவு அல்லாஹ் டோல்ட் அண்ட் in Islamic way. அப்ப எங்கட தேவைக்கு எங்கட பர்சனல் ஒப்பீனியன்ல வச்சு எங்கட சில பர்சனல் டிசைர்ஸ்க்காக வந்து எங்களுக்கு எங்கட தேவைக்காக ரிலிஜியஸ் ரூல்ஸ்களை எங்களுக்கு மாத்த இயலாம். ஸோ எந்த காலகட்டமாக இருக்கலாம், we should not do any changes in like எங்கட மனசுக்காக எங்கட ஆசைக்காகன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னதை சொல்லலன்னு சொல்லி இல்லாட்டி அந்த செட்டப்ஸை வந்து நாங்க மாத்தி வாழ்றவங்களாக நாங்க இருக்கப்படாது. அதே போல வாட் எவர் யூ டூ இன் யோர் லைஃப் இட் ஷுட் பி சிஸ்டமேட்டிக், லைக் it should be like well organized. and அதே போல அழகான முறையில செய்யறவங்களா அண்ட் டைமுக்கு செய்யறவங்களா அந்த மாதிரி அந்த பஞ்சுவல்னஸ் எப்படி பல விதமான அவங்க அந்த விஷயங்களை கேர் பண்ணாங்க. ஸோ ஹீ இஸ் கிவிங் த எக்ஸாம்பிள் ஃபார் அஸ் ஆல்சோ டு டூ த சேம் திங். அதே மாதிரி செய்யணும்ன்றது மற்றது வந்து நாங்க பண்ற ஒவ்வொரு எங்கட இபாதத்துகளும் எங்கட அமல்கள் நாங்க செய்யற வேலைகள் வந்து ஒரு நாளும் எங்கட அடிப்படை வணக்கங்கள் இருந்து திசை திருப்பிடப்படாது. ரைட்? காலம் மாறிக்கொண்டு போகுது, எங்களுக்கு விளங்குது. we are very busy with our work and many things, and the time is going very fast, and sometimes we are busy with worldly issues, right? Sometimes we are busy with our professional fields. இப்படி ஒவ்வொரு விதமா இருக்கும். ஆனா எவ்வளவு நாங்க போனாலும் எவ்வளவு தூரம் போனாலும் நாங்க யாரு வச்சுக்கணும், நாங்க பண்ற அதாவது நாங்க அன்றாட வாழ்க்கையில பண்ற எங்கட சில செயல்களா இருக்கலாம், ஒரு பண்ற தொழிலாக இருக்கலாம், இல்லாட்டி நாங்க ஒரு வச்சுக்கிற ஒரு கனெக்ஷனாக இருக்கலாம். இது வந்து இட் ஷுட் நாட் கிராஸ் த லிமிட், ரைட்? இது வந்து அடிப்படை உங்களோட வணக்கங்கள் இதுகள் எல்லாத்தையும் திசை திருப்புறதாக இருக்கப்படாது. பிகாஸ் வி ஆர் ஜஸ்ட் பிஸி அண்ட் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஆர் டூயிங். சில நேரம் அப்படி நாங்க ஒரு பயணம் போறதாக இருக்கலாம், பட் இந்த போற ஃபாஸ்டுக்கு சில நேரம் அது எங்களை ஃபித்னா செய்ய வைக்கும் அண்ட் ஈமான்ல இருந்து எங்களை திசை திருப்ப சான்ஸ் இருக்குது. அதே போல எவ்வளவு ஃபாஸ்டா நாங்க அந்த ஒர்க்ல பிஸி ஆகி போகணும்னு சொன்னாக்கா சாதாரணமா அடிப்படை வணக்கம் இந்த நாங்க எடுத்துக்கணும் சொன்னா தொழுகன்றது எங்களுக்கு அடிப்படை. என்ன எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணினோம், வாட் எவர் த டைம் யூ பிஸி or whatever, you have to pray 5 times a day. You may have to pray 5 times a day. and இதுதான் மெயின். அண்ட் சொன்னவன் நாங்க ஒரு பக்கத்துல இருப்போம். ஆனா இந்த 5 times ப்ரே பண்றது இட்ஸ் கம்பல்சரி. யூ ஹாவ் டு ப்ரே. அப்ப அதை கூட நாங்க வந்து எங்களோட சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாங்க பாக்குறோம் எங்களோட மக்கள் மிஸ் பண்றாங்க. சம்டைம்ஸ் ஈவன் வெட்டிங் ஃபங்க்ஷன் அப்படியே இருக்கலாம், இந்த மேக்கப் எல்லாம் போட்டு கொண்டிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல லூஹர் அவங்களுக்கு மிஸ் ஆகுது. சில நேரமா சருக்கு புறகு தொழுகிறது அண்ட் பிகாஸ் ஆஃப் த மேக்கப். ஸோ வாட் எவர். அண்ட் அந்த அளவுக்கு எங்களோட ஈமான நாங்க வந்து பலவீனமாக கிளம்படாது. சில நேரம் ட்ரிப் போறதா இருக்கலாம், and maybe somewhere out you're going or whatever, and when the azan is there as a Muslim, wherever you are, just you put the musalla and pray. Even you cannot pray in the musalla or you're in a bus, அப்படியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க தக்பீரை கட்டி தொழுதுக்கங்க. ஸோ எங்க போனாலும் நாங்க வந்து இந்த காரியத்துல கண்ணாய்க்கிறன்ற மாதிரி துனியாவுக்கு வந்த ரீசன் என்ன, இந்த துனியாவுக்கு நாங்க வந்திருக்கிறோம் வெறுமாக வாழ்ந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போக நாங்க வந்து இல்லை. ஸோ ரசூல்லா எங்களுக்கு முன்மாதிரியை காட்டி பேத்திக்கிறாங்க, நீங்க வாழுங்க, உங்களோட ஆசைகள் இருக்கும், உங்களோட தேவைகள் இருக்கும், இப்படியான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்றீங்க. பட் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் யுவர் மெயின் திங்ஸ் லைக் அடிப்படை உங்களோட 5 வேளை தொழுவா இதுகளை நீங்க கவனமா கேர்ஃபுல்லா இருக்கின்ற மெசேஜ் எங்களுக்கு இதுல தரப்பட்டு இருக்குது. இன்னும் சிஸ்டர்ஸ் நாங்க பாக்குறோம். அண்ட் நாட் ஓன்லி அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அஹ்லாக் சம்பந்தமா நாங்க பார்க்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் was we used to say like he was best in his behaviors, like and I told you in the program தொடங்குல நான் சொன்னேன் அவர் he's a best role model. எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரோல் மாடல் அதுக்கு போற எங்களுக்கு கிடைக்கல.
அந்த அளவுக்கு ஹி யூனோ வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாங்க, ரைட்? அந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டிக்கிறாங்க. ஸோ ரசூல் என்ற அந்த போஸ்ட், அதே போல கவர்னராக, அண்ட் ஹீஸ் த ஒரு மஸ்ஜித் இமாமாக, அண்ட் இப்படி பல விதமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வி கேன் சே இப்படி அந்த துறைகள் அவங்க இப்படி இருந்தாங்க. அண்ட் எவ்ரி திங் இட் கிவ்ஸ் அஸ் அ குட். அண்ட் ஆல்சோ ஹி வாஸ் அ வெரி குட் பிஸ்னஸ் மேன். அண்ட் அதுல அவங்க இப்படி கேர்ஃபுல்லா இருந்தாங்க, அண்ட் how much he's care about the haram halal things, and or or and even if you want to sell something, or you have to tell the person what you're selling and show it. அதை காட்டுங்க, அழகா காட்டி நல்ல முறையில நீங்க விற்கணும், உங்களோட பொருட்களை ஏமாத்தக்கூடாது, பழசுகளை நீங்க விற்கக்கூடாது. இப்படி எல்லாத்துலயும் அவங்க எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் எங்களுக்கு தந்துட்டு பேசிக்கிறாங்க. இதுல நாங்க பாக்குறோம், he had a very nice life, he had a very beautiful life with, even with his like own family, children, and பிள்ளைகளோட he was a very busy person, very very busy person. அப்படி இருந்தாலும் கூட சமூகத்தோடே இருந்த ஒருத்தர். அப்படி இருந்தாலும் பிள்ளைகள் என்று வரக்கொள்ள, பிள்ளைகள் என்று மட்டும் இல்லை, பாத்திமா நாயகி அவங்களோட எவ்வளவு அன்பா இருந்தாங்க. அண்ட் அவங்களோட கனெக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, பெரிய சீரா வருது, பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் அதை பத்தி சொல்றாங்க. அப்படி இருக்கல ஹசன் ஹுசைன் பேர பிள்ளைகளோட அவங்க எப்படி இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவாங்க, அவங்க வந்து மேல வந்து பாஞ்சு விளையாடுவாங்க. அவங்க எலும்ப முட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் கூட நேரம் சுஜூதுல இருப்பாங்க. அவங்க விளையாடி அந்த எலும்பி போனதுக்கு பிறகுதான் எலும்புவாங்க. அந்த அளவுக்கு he very understanding character, and very soft character we can say. And how he balance, எப்படி இதை பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. And social work, and business world, அது மாதிரி லீடர்ஷிப், அது இன்னொரு சைட்ல பொறுப்புன்றது. அப்படி இருக்கக்குள்ள he was so smooth. And not only பார்க்க போல இன்னைக்கு நாங்க பாக்குறோம் கதீஜா நாயகியோட அவங்களோட சிறந்த வரலாறு வருது. அதுக்கு பிறகு நாங்க பாக்குறோம் ஒருத்தர் ரெண்டு இல்லை, அதுக்கு பிறகு பல மனைவிமார். இப்படி அவங்களையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு இவங்களோட வாழ்க்கை இவ்வளவு ஸ்மூத்தா தேத்திருக்குதுன்னு சொன்னாக்கா, subhanallah, he was like really he had a very great example for everyone. ஸோ குழந்தைகளோட மட்டும் இல்லாம இன்னும் நாங்க பாக்குறோம் அவங்களோட பிஹேவியர்ஸ், தட் சஹாபாஸ், எல்லா சஹாபாக்கள் நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னையோட தான் நாகவே கூட இருக்கும், என்னையோட தான் இவங்க மிச்சமா இருக்கும் என்று யோசிக்கிற அளவுக்கு. அண்ட் எல்லா சஹாபாக்களோடையும் அவங்க நல்லா இருந்தாங்க. ஸோ எவ்ரி சஹாபா இஸ் திங்கிங் லைக் ஹீ லைக்ஸ் மீ அண்ட் ஹீ லவ்ஸ் மீ, ஹீ லைக்ஸ் மீ த மோஸ்ட் என்ற மாதிரி யோசிச்சு அவ்வளவு அன்பா இருந்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்தா எல்லாரோடையும் அவங்க அதே மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ எவ்ரி ஒன் ஸ்டார்டட் லவ் ஹிம் அண்ட் கேர் அபவுட் ஹிம். ஓகே, இன்னும் நாங்க பாக்குறோம் ஒரு இப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்துல ஒர்க் பண்ணினாங்க. அப்ப அந்த டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு இவங்களுக்குள்ள வந்த அந்த சந்தோஷத்தை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி சொல்றாங்கன்னு சொன்னாக்க, நான் 10 வருஷம் ஒர்க் பண்ணிக்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்ககிட்ட, ஒரு நாளும் என்ன கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க, ரைட்டா? செய்யாத வேலையோண்ட செய்யலன்னு கூட கேட்க மாட்டாங்க. அண்ட் செஞ்சு முடிச்சதை கூட அவங்க கேட்க மாட்டாங்க, நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க என்றது கூட கேட்க மாட்டாங்க. அண்ட் அந்த அளவுக்கு ஹி ட்ரஸ்ட் மீ. அண்ட் ஆல்சோ அந்த ஒரு முதலாளித்துவத்தை அவங்க காட்ட இல்லை, ரைட்? அண்ட் அடிமை என்று சொல்ற ஒரு தனத்தை வைக்கல. ஸோ ஸ்டில் ஈவன் த ஒர்க்கர்ஸ், ஈவன் த ஸ்லேவ்ஸ், எவ்ரிபடி ஸ்டார்டட் லவ் வித் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அண்ட் அடுத்ததாக நாங்க பாக்குறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈவன் அந்த காலகட்டத்தில் இருந்த நான் முஸ்லிம்ஸ், ரைட்? அவங்களோட நாங்க பாக்குறோம் யூதர்கள் இருந்தாங்க. அண்ட் அவங்க படு தோல்வியை பெற்ற அந்த நிலைப்பாட்டுல கூட யூதர்களையும் அதே இடத்துல வச்சு அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து, அதே போல அவங்களுக்கு பிசினஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் செஞ்சு கொடுத்து, அண்ட் வெரி ஸ்மூத்தா ஹி ஹேண்டில் இட். அண்ட் ஆல்சோ நீதியானது கண்டாங்க. இன்னைக்கு ஒரு முஸ்லீம் செய்யற ஒரு அநியாயத்தை அண்ட் யூதன் செஞ்சாலும், அது முஸ்லீம் செஞ்சாலும் அங்க இன்னைக்கு யூதன் என்று சொல்லி, or he never thought of punishing him, or no, not like that. At that particular time also அவர் யோசிச்சது என்ன சொன்னாங்க, உண்மையான தவறு யாரிடன்னு சொல்லி பார்த்து அழகான முறையில இப்ப அந்த தவறு வந்து உண்மையிலே எங்கட முஸ்லிம் ஒருத்தர் தான் பண்ணாருன்னு சொன்னாக்கா, அந்த முஸ்லிமை தான் அவங்க வார்ன் பண்ணி அனுப்புவாங்களே ஒழிய, அந்த அளவுக்கு நான் முஸ்லிம்ஸ் இடத்துல வந்து ஒரு இடத்தை எடுத்தாங்க. அதே போல நாங்க பாக்குறோம் மக்காவாசிகளா இருக்கலாம், எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் முஸ்லிம்ஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி கேட்டா
அசாதிக் என்றுவாங்க, அல் அமீன் என்றுவாங்க, அண்ட் ஹீஸ் வெரி ட்ரஸ்ட்வர்தி என்றுவாங்க, ஹீஸ் வெரி நைஸ் பர்சன் என்றுவாங்க. அப்படியான அளவு, அந்த அளவுக்கு ஒரு மனசுல இடம் கொடுத்தவங்களாக, ஒரு நல்ல ஒரு அழகான முன்மாதிரியாக அப்படியா அந்த அந்நிய மதத்தவர்களோட நடந்து கொண்டாங்கன்றது வந்து ஆகவே ஒரு சிறந்த விஷயமாக இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம். அண்ட் யூ சி அண்ட் the parents and நாங்க பார்க்கிறோம் how he was with his own parents. சின்னத்திலே அவங்களோட தாய் தந்தை இருந்தாலும் கூட நாங்க பார்க்கிறோம் ஹலிமா நாயகி அவங்களோட அரவணைப்புல இருக்கல, and how he was like how much he loves him and care about her. ஒரு சாபாக்களோட அவங்க இருந்த அந்த நிலைமையில ஹலிமா நாயகி அவங்க பாரத்தை கண்டு உடனே தன்னுடைய சால்வை எடுத்து நிலத்துல போட்டு கல்லொண்டுக்கு மேல போட்டு ஹலிமா நாயகி அவங்க அழகான முறையில் உட்கார வச்சு பேசினாங்க. அப்ப அது மட்டும் அந்த சாபாக்கள் எல்லாம் ஒரு பக்கத்துக்கு நகர்ந்து போனாங்க. அந்த அளவுக்கு அவர் முக்கியமான நிலைப்பாட்டுல கூட தன்னை தாய் வளர்த்த தாய் என்று சொல்லி அந்த மரியாதையை அவங்க கொடுத்தது, அழகான முறையில பேசினது, அண்ட் அந்த ரெஸ்பெக்ட், இது வந்து ஆகவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதாக இருக்கு. இது மாதிரி பல விதமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டைம் எல்லாம் கொடுத்தாங்க, நிதானமாக இறக்கமாக பணிவாக நடந்து கொண்டாங்க. And also you see, and he loves, he loves and respects even, we see the நாங்க சொல்லுவோம் மிருகங்களோட அனிமல்ஸ் எடுத்துக்கொண்டாலும், and he was so much care about the animal, and he always says not to harm, not to torture the animals. And you see his favorite, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமாய்க்கும், அவருடைய ஆகவே கிட்ட ஒரு பெட்டா இருந்த ஒரு அனிமல்னு சொல்லி நாங்க பார்க்கக்குள்ள ஒரு கசுவான்ற ஒட்டகம் நாங்க பார்க்கிறோம் வரலாற்றுல. And Prophet sallallahu alaihi wasallam loves it a lot, right? Wherever எங்கே போற நேரத்திலையும் அவங்க வந்து அந்த கசுவா என்ற ஒட்டகத்தோட போனாங்க, இறக்கமா பார்த்துக்கண்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அதோட பேசுவாங்க, அதோட பேசுறவங்களாக இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ யூ சி அது கொஞ்ச நேரம் சரி அதாங்களா போச்சுன்னு சொன்னாக்கா அவங்க தேட தொடங்கிடுவாங்க அந்த மாதிரி. அண்ட் ஹி வாஸ் லைக் நல்ல ஒரு கம்பெனியோட கொடுத்து கொண்டிருந்தாங்க அந்த வளர்த்த ஒட்டகத்தோட. அண்ட் நாங்க என்ன பாக்குறோம், அவங்க பலவிதமா, அதாவது கட்டி போட்ட மிருகங்கள் இருந்துச்சு, அண்ட் சாப்பாடு கொடுக்காம மெலிஞ்சி போயிட்டு இருக்கிற சில அனிமல்ஸ் இதுகளை கண்டனாக்கா அவங்க உடனே வந்து வார்ன் பண்ணுவாங்க, அண்ட் ஃபீட் நைஸ், அதுக்கு ஒழுங்கான சாப்பாடுகளை கொடுங்கன்றது வார்னிங் மெசேஜை வந்து அது ஆனர்ஸ்க்கு சொல்றவங்களாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். ஹி வாஸ் லைக் எவ்வளவோ பேசியலும் ரசூலுல்லாஹ்வோட அண்ட் முன்மாதிரி அண்ட் ஹிஸ் குவாலிட்டிஸ் வி கேன் டாக். எவ்வளவு டைம் எடுத்தாலும் எங்களுக்கு அதை முடிச்சிடலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் நாங்க பாக்குறோம் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில முஆமலாத்ன்ற இந்த சைடு நாங்க பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கைய நான் சொன்னேன், அவங்களோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பேசணும் ஈமான் லெவல் உறுதியா இருந்தாங்க, அது இப்போ அடிப்படை இபாதத்துல அவங்க இப்படி நடைமுறைப்படுத்தினாங்க. அடுத்ததாக அவங்களோட சிறந்த அஹ்லாக்கு குவாலிட்டிஸ் எப்படி இருந்துச்சு, அதே போல நாங்க பாக்குறோம் முஆமலாத் என்ற விஷயத்துல ஜஸ்ட் வி சி சாதாரணமா இன்றைக்கு படு தோல்வி அடைஞ்ச ஒரு பல அதாவது எங்கட சமூகத்துல உள்ள பல பேரை நாங்க பாக்குறோம். அண்ட் இவங்க சாதாரணமா we see there are people like but they have good qualities with them. அது நாங்க பாக்குறோம், அந்த நீதியா நடந்துக்கிற தன்மையில தலைவர்களாக இருப்பாங்க, அவங்களோட நீதி இருக்காது, ஜஸ்டிஸ் இருக்காது, அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்றத காது கொடுத்து கேட்க டைம் இருக்காது. நாங்க தான் சரி என்ற ஒரு ரோட்ல பெய்து கொண்டிருப்பாங்க, இன்னொருத்தர் அந்த தப்ப சுட்டி காட்டினாலும் கூட அதை ஏற்றுக்கிற மனப்பான்மைகள் இருக்காது. சோ ஒதுக்கப்பட்டும் இன்னும் சண்டைகள் சச்சரவுகள் பிரிஞ்சு போறதும் இப்படி பல விதமா எங்களோட முஸ்லிம் சமூகம் நாங்க இன்னைக்கு பாக்குறோம் பிரிஞ்சு வந்தமாக இருக்குது. So Rasul Sallallahu Alaihi Wasallam அவங்களோட number one will say and his justice and his humanity, இதெல்லாம் அன்றைக்கே அரேபியால அவ்வளவு மக்களையும் கவர்ந்துச்சு, கிறிஸ்டியன்ஸை கவர்ந்துச்சு, யூதர்களை கவர்ந்துச்சு. And even many caste, they embraced Islam just because of his the personal his life, right? அந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆகுச்சு. ஸோ அப்படி இருக்க நாங்க பார்க்குறோம் அவங்க the behaviors, like even அவங்களோட நேர்மை, அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட உண்மையான நிலைப்பாடு, வாக்கு கொடுத்து அவங்க காப்பாற்றுவாங்க in his promise and his அவரோட
பணிவு அண்ட் தலைமைத்துவம் அட் த சேம் டைம் நல்ல பணிவு, அதே போல மன்னிக்கிற தன்மை. that that's something நாங்க பார்க்கிறோம் அந்த ஃபத்தஹ் மக்களை, and we see or how people are embracing Islam, and they came to religion group by group. We heard like group by group they embraced Islam. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இஸ்லாத்தை நோக்கி வந்தாங்க. இது வந்து உங்களுக்கு விளங்கும் ஒரு வெறுமே மன்னிப்பு கொடுத்துறது சந்தர்ப்பம் ரசூலுல்லாஹ் மன்னிப்பிட சிறந்த ஒரு சந்தர்ப்பம் தான் அது. அப்படி இருக்கக்குள்ள மக்கள் பயந்தாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க இப்ப நாங்க தோல்வி அடைஞ்சிட்டோம், எங்களை அநியாயம் செய்வாங்க, எங்களுக்கு இப்படி நடக்கும், எங்களை கொள்ள செய்வாங்க, பெண்கள் எல்லாம் பயந்தாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்குள்ள ரசூலுல்லாஹ் only one word, he forgive them. He forgive and he said, just you can leave, you can move. And சின்ன ஒர்க் பண்ணிட்டு போங்கன்னாங்க, சின்ன சோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அவங்க அந்த நிலைமையில அந்த மனசை வந்து கவர்ந்துட்டாங்க. ஸோ பீப்புள் லைக் அவங்க யோசிச்சது இவ்வளவு அழகான ஒரு தலைவர், இவ்வளவு அழகான ஒரு முன்மாதிரி, இவ்வளவு அழகான ஒரு மரியாதை எல்லாருக்கும், மன்னிப்புக்கிற சுபாவம், அப்படி அந்த அளவுக்கு கவர்ந்தவங்க தான் நாளுக்கு நாள் இஸ்லாத்துக்கு வந்தவங்களா இருந்தாங்க. அந்த ஃபத்தஹ் மக்கா அன்று வந்து நாங்க பாக்குறோம் பெரிய பெரிய குரூப்ஸா எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஏண்டா அந்த மன்னிப்புக்கு அடிபணிஞ்சு அந்த மன்னிப்பை வந்து ஏற்றுக்கண்டு அதுல கவர்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் அந்த குவாலிட்டிஸ்ல அவங்க கவர்ந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நாங்க பாக்குறோம் ரசூலுல்லாஹ் மன்னிப்பு, அது பெரும் தன்மை, அதே போல அவங்களோட விட்டு கொடுக்கிற அந்த மனப்பான்கள் வந்து இஸ்லாத்துக்கு பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அடுத்ததான் நாங்க பாக்குறோம் அவங்களுடைய இகாமத்துத்தீன் பணி, அவங்களோட தஅவா பணியில பல அல்லக பாஹிஉன் நஃப்ஸக அலா ஆஃபாரிஹிம் இன் லம் யுமினு பிஹாதல் ஹதீஸில் அஸஃபா. மனிதர்கள் ஈமான் கொள்ள இல்லை என்றதுக்காக நீங்க வந்து உங்களை அழிச்சு கொள்ள வானம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்ற அந்த குர்ஆன் ஆயத்தை நாங்க பாக்குறோம். அந்த அளவுக்கு உம்மத்துன்னு சொல்லி he was worried a lot. Okay, he support the ummah a lot. And இதை நாங்க பாக்குறோம் மக்களுக்காக தாய்க்கு போனாங்க, அந்த இஸ்லாத்தை கொடுக்கணும். அந்த டைம்ல அவங்களுக்கு பல சித்திரவதைகள் அழகப்பட்டுச்சு, ஆனா அதை அவங்க அல்லாஹ் தாங்கி கொண்டாங்க, மக்களுக்காக அதை தாங்கி கண்டாங்க. அதே போல மக்கா வெற்றியும் அவங்களோட பொறுமைக்கான கிடைச்ச, அவங்களோட மன்னிப்பு கொடுத்த தன்மைக்காக கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வெற்றியாக நாங்க பாக்குறோம். சோ ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து நாங்க எடுக்கிற அந்த நல்ல குவாலிட்டிஸ், அண்ட் நாங்க பாக்குறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். இதுல வந்து நாங்க கண்டிப்பா இந்த படிப்பினை நாங்க எடுத்துக்கணும். இந்த காலகட்டத்துக்கு அது சரியான யூஸ்ஃபுல்லா இருக்குது. அண்ட் வி ஷுட் நோ தட் ரசூலுல்லாஹ் இதையும் வந்து லேசான முதலாவது ஈஸியான தொடங்குவாங்க. அதாவது he will make it like he will begin it from like possible to easy, start something very easy என்றதும். இரண்டாவதா நாங்க பாக்குறோம் he sees the advantage from the disadvantages. அப்ப கஷ்டமான ஒன்றுல இருந்து அவங்க நலவு எடுத்துக்குவாங்க. And he know that if when something is hard, the next thing is going to be easy. And அதே போல நாங்க பாக்குறோம் he can make like he make friends out of enemies. Like even though they are like enemies, they know that they have some certain good qualities. நல்ல தன்மைகள் இருக்கும், நல்ல சில குவாலிட்டிஸ் இருக்கும். அதை வச்சு எங்களுக்கு அவங்கள என்னது யூஸ் பண்ணலாம், பயன்படுத்தலாம், அவங்களோட நல்ல குவாலிட்டிஸ் எடுக்கலாம். ஸோ லைக் தட் அந்த தன்மை அவர்கிட்ட இருந்துச்சு. அதே போல நாங்க பாக்குறோம் he was always he likes the peace, and he make the peace is a better choice, right? எந்த நேரமும் சமாதானம் ஒரு சிறந்தது. அதே போல எந்த பிரச்சனைக்கும் சமாதானம் தான் ஒரு தீர்வு என்ற அளவுக்கு அவங்க சமாதானத்தை விரும்பினவங்களா இருந்தாங்க. அதே போல நாங்க பாக்குறோம் கட்டம் கட்டமாக நாடு செல்வதாக, ஒரு கட்டம் கட்டமாகத்தான் வேலையை முடிப்பாங்க. ஒன்றை விட்டுட்டு இன்னொன்றை சேருவாங்களா? அப்படி இல்லை. there's order, and there's a very beautiful system in his work, and it's a very good example of our society also. And he said that forgive and forget. எந்த விஷயத்துல நாங்க வந்து மன்னிப்பு கொடுக்கறவங்களாகவும் அந்த விஷயங்களை மறந்துடுறவங்களாகவும் இருந்துடணும். அதாவது பழச ஒரு கெட்டது நடந்த அந்த விஷயங்களை மறக்கிறவங்களாக அண்ட் இருக்கணும் என்ற தேவை எங்களுக்கு இருக்குது. அண்ட்
எஸ். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கேட்கும் சொல்லி. ஓகே சிஸ்டர்ஸ், அடுத்ததாக நாங்க பார்க்கிறோம். Yeah, he told learn to forgive and forget, right? And இது இன்னும் எங்கட உம்மத்தை brother. நல்ல ஒற்றுமையை ஏற்படுத்துறதாக எங்களுக்கு அது ஆக்கி தரும். அண்ட் யூ டோன்ட் பி லைக் நாங்க பாஸ்ட் கெலமிட்டிஸ் இதுகள் எல்லாம் நாங்க யோசிச்சு கொண்டு பிரச்சனை மட்டும் யோசிச்சு கொண்டு சொன்னாக்கா எங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விட்டுட்டு போன அந்த இஸ்லாமிய உம்மத்தை அந்த இஸ்லாமிய உம்மத்தை வந்து ஒன்று சேர்க்கிற வேலை வந்து எங்களுக்கு பண்ணலாம் போகும். இந்த குவாலிட்டிஸ் அந்த கடைசியா அவங்க தந்திக்கிற இந்த வீடியோ எல்லாம் ஒன்னாயிட்டு எஸ் கடைசியா அவங்க தந்திக்கிற இந்த the secret of success இத மட்டும் எங்கட உம்மத்து லீடர்ஸ் யா வீடியோ எப்படி கட் பண்ண ஓகே கேக்குதா இப்ப சிக்னல் இல்ல எதிரியா கவரேஜ் இல்ல என்ன பலாயோ ஓகே அண்ட் ஓகே சரியா. அப்ப இது மெயினா வந்து நாங்க பாக்குறோம் இந்த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்ற இந்த 6 பாயிண்ட்ஸும் இதை வந்து நாங்க அழகான முறையில் எடுத்தோம்னா லேடிஸ் என்ற வகையில நாங்களும் அதே போல ஆண்களும் தான் சமூகத்துக்கு பலன் தரக்கூடிய, அதாவது இன்றைக்கு காண்ற ஆவே பெரிய ஒரு வீக் பாயிண்ட்ஸ் தான் நாங்க பாக்குறோம். ஒற்றைமை இல்லாத தன்மை, ஈமானிய பலவீனம் அண்ட் இப்படியான சில மெயின் இஷ்யூஸ் வந்து எங்க இஸ்லாமிய சமூகத்துல மக்களிடையில காணப்படுது. அப்ப அதுக்கு ஒரு அழகான முன்மாதிரியா இப்படியான காலகட்டத்துல வந்து உம்மத்து ஒன்று சேரணும், எல்லாரும் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்தை பின்பற்றுறவங்களாக அவங்களோட இவ்வளவு பெரிய ஒரு கைடன்ஸ்க்கு என்னது ரெஸ்பெக்ட் பண்றவங்களாக அண்ட் ஏன் எல்லாரும் சேர்ந்து இருக்க கூடாது, ஏன் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த சமூகத்தை கட்டி எழுப்ப கூடாது என்ற அந்த சிந்தனை எல்லாருக்கும் வரணும். அண்ட் டெஃபினெட்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அதாவது அந்த ஒற்றுமையில தான் வெற்றி நிச்சயம். அந்த ஒற்றுமை தான் இன்னும் எங்களுடைய ஈமானிய பலத்தை கூட்டும்ன்றதே நாங்க விளங்கிக்கணும். டெஃபினெட்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட உதவி அப்படி நாங்க ஒற்றுமையா இருக்கல அல்லாட உதவி வந்து கண்டிப்பா வரும். அண்ட் அந்த ஈமானிய பலமும் கண்டிப்பா வரும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனி மனித பலவீனம்ன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரக்டர் நாங்க பாக்குறோம். பலவீனம் தனி மனித பலம் வந்து அவங்ககிட்ட இருக்கல. அப்ப இன்றைக்கு எங்கட சமூகத்துல நாங்க எடுத்து பார்த்தோம்னா விளங்குது ஈமானிய பலவீனம் என்றத காரணமாக கொண்டே நாங்க பார்க்கல எங்கள்கிட்ட இருக்கிற ஈகோ ஆய்க்கலாம், எங்கட சம் சார்ட் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட், இப்படி ஒவ்வொரு விதமா நாங்க எதிர்பார்க்கிற சில விஷயங்கள் வந்து நாங்க 5 வேளை தொழுகிறவங்களாக இருந்தாலும் கூட அண்ட் நாங்க ஒரு முஸ்லிம் சொசைட்டி ஒரு முஸ்லிம் என்வாயன்மெண்ட்ல இருந்தாலும் கூட எங்களுக்கு விளங்கும் எங்கள் மத்தியில பல பிரிவினைகளை இப்படி ஏற்படுத்தி கொண்டிருக்குது அண்ட் எங்கட முஸ்லிம் சமூகத்தை சேர்க்க விடாம இருக்குது. அண்ட் அண்ட் ஒவ்வொரு அதாவது இன்னும் துனியாவுடைய ஆசைகள், உலக ஆசைகள், ஒவ்வொரு விதமான சில மனசோர்வு நிலைமைகள் வந்து இந்த ஒரு ஒத்துமை என்ற நிலைப்பாட்டை வந்து ஆக்க விடாம தடுக்குதுன்றது எங்களுக்கு விளங்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் இஸ் லைக் நாங்க ஆகிரத்தை நாங்க நெருங்கி கொண்டிருக்கிறோம், அந்த கடைசி நாள் நாங்க நெருங்கி கொண்டவங்களாக இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அந்த உம்மத்துக்காக நான் வந்து துவா செஞ்சவங்களா நான் இருப்பேன், அந்த மறுமையில நான் அவங்களுக்காக இருப்பேன். அண்ட் கடைசி மட்டும் யா உம்மத்தின்னு சொல்லி துவா செஞ்சவங்க நான் இருக்க போறேன். அந்த உம்மத்தை யாரு சொல்லி பார்த்தோம் இந்திய காலகட்டத்துல வாழ்ற எங்கட சமூகத்துக்காகத்தான் ரசூல் அவங்க துவா கேட்கிறாங்கன்றதும் நாங்க மறக்க கூடாது. அண்ட் அப்படியான ஒருத்தரை நாங்க மறுமையில மீட்டாக போறோம் எல்லாரும். அண்ட் ஸோ எந்த நாடாக இருக்கலாம், எந்த ஏரியாவாக இருக்கலாம், ரசூலோட உம்மத்துன்னா உம்மத்து தான். அப்ப அன்னைக்கு எந்த லேபிள்ஸும் இல்லை. அண்ட் இதெல்லாம் லேபிள்ஸ் அதெல்லாம் நாங்க பார்த்தோம்னு சொன்னாக்க அதெல்லாம் புதுசா வந்தது. அது ஒரு யூதெண்ட திட்டத்துல ஒரு பாதியாக எங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிதான் இந்த இயக்கங்களா ஒவ்வொரு விதமா வந்து மனிதன் இன்னும் பிரிஞ்சு போறாங்க ஒவ்வொரு விதமா. அண்ட் எல்லாத்துக்கும் லேபிள்ஸ் பார்ப்பாங்க, திருமணம் என்றாலும் லேபிள்ஸ் பார்ப்பாங்க. அண்ட் அது பெரிய ஒரு லேட்டஸ்ட் அது பெரிய ஒரு இஷ்யூவாவே இருக்குது இப்ப. ஸோ அதனால மனுஷன் யாரை யாரோட பல மனுஷன் இன்னும் கேப்ஸ், தே ஹேவ் லாட் ஆஃப் கேப்ஸ். அண்ட் உம்மத்
ரசூலுல்லாஹ்வோட உம்மத் என்ற அந்த பார்வையில நாங்க சேருவோமா? அண்ட் இல்லாட்டி இன்னும் இந்த சொசைட்டி இன்னும் பல மடங்கா இப்படி பிரிஞ்சு போய்த்துருவோமா? அண்ட் வி நீட் டு திங்க் வெரி சீரியஸ்லி அபவுட் தட். பிகாஸ் நான் நினைக்கிறேன் பல தோல்விகளை சந்திச்சவங்களாக, பல பிரிஞ்சிக்கிறன்றதுனாலே பல பலவீனங்கள் கொண்டவங்களாக, பயந்த சுபாவம் கொண்டவங்களாக நாங்க நாளுக்கு நாள் தள்ளிப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அண்ட் அந்த பிரிவினைன்றதுனாலே முத்திரு குத்தர் நாங்க சேர்ந்து நிக்கலன்றதுனாலே எங்களுக்கு பல பேர் கையடிக்கிறாங்க, எல்லாத்துலயும் கையடிக்கிறாங்க. ஹிஜாப்ல இருந்து சின்ன சின்ன உரிமைகள் இருந்து கூட அவங்க பயமில்லாம கையடிக்கிறாங்க. ஏன்னா கேட்க யாரும் இல்லை, தலைவத்துவம் இல்லை. அந்த மானிய பலவீனம், ஒரு குணு தோதுறதுக்கு நாங்க பயப்படுறோம். அவ்வளவு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நாட்டுல நாங்க பாக்குறோம். முஸ்லிம் நாடுகள்ல, காசால அப்படி இல்லாம இருந்தாலும் பள்ளிவாசல்ல குணூத்துன்றது கூட பயப்படுறாங்க ஓதுறதுக்கு. அப்படியான ஒரு நிலைமை. அண்ட் ஒரு இதை விட நான் நினைக்கல இக்கட்டான நிலைமைகள் இருக்குது. எல்லா இடத்துல துவா செய்யறதுக்கு, கையேந்துறதுக்கும், குணூத்துகளை ஓதுறதுக்கும். ஸோ அண்ட் சம்ஹவ் ஒரு விதமான நாங்க பாக்குறோம், மேபி டாமினேஷன்ஸ் தான் இருக்கலாம். ஒரு ஏதோ ஒவ்வொரு விதமாக வந்து பல விதமா எங்களோட ஈமானிய பலத்தை உடைக்கிற வண்ணமாக நாளுக்கு நாள் வீரல் நடந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா எங்கடவங்க ரசூலுல்லாஹ் சுன்னத்தா இதெல்லாம் ஒரு பக்கத்துல வச்சுட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன முன்மாதிரிகள் எவ்வளவோ புக்ஸ் அடிக்கத்தக்கன எங்கட பர்சனல் கெயின்கள், எங்கட பர்சனல் தேவைகளா இருக்கலாம். அண்ட் அப்படியான ஒரு பயணங்கள் பேத்து கொண்டிருக்கிறது காட்டப்படுது. அதனால சமூகத்துல முன்மாதிரி குறை அண்ட் ஃபேஸிங் பீப்புள் குறை, சேலஞ்சா நிக்கிறவங்க குறை, அண்ட் அநியாயத்துக்கு எதிராக போராடுறவங்க குறை அப்படின்ட்டு வீக்னஸ் கூட நாங்க நாளுக்கு நாள் கண்டு கொண்டு போறோம். இதை காண்ற சமூகத்தோட குழந்தைகள் தான் எதிர்காலத்துல வரைக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அவங்களும் இதை விட வீக்காரவங்களா இருக்கலாம் ஈமான்ல. அப்ப இந்திய சமூகம் இந்த போராட்டத்துல எப்படி வெத்துது? சின்ன சின்ன போராட்டங்களா இருக்கலாம். நாங்க பாக்குறோம் ஹிஜாபுடைய போராட்டமா இருக்கும், சின்ன ஒரு ஜுபான் எடுத்து பள்ளிக்கு போறதுல வர போராட்டங்கள், இப்படி சில ஒவ்வொரு விஷயமா வர இந்த போராட்டங்கள் எங்களுக்கு அது சின்ன சின்னதாக கருதினாலும் கூட பாக்குறவங்க குழந்தைகள் எதிர்காலத்துல வர இருக்கிற எங்களோட யூத் எல்லாம் எங்களை எப்படி பார்ப்பாங்கன்னாக்கா பயந்தாங்கோழிகளா இருந்தாங்க, இல்லாட்டி எதிர்த்து பேசல, தலை குனிஞ்சவங்களா இருந்தாங்க, இப்படி எல்லாம் வந்துடும். அதை விட நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களும் சரிசமமா நின்று அண்ட் தீனுடைய வேலையை செய்யற அதே நிலைமை நாங்க வந்து கண்டிப்பா வெற்றி இஸ்லாத்துக்கு வெற்றி எடுத்து கொடுக்குறவங்களா அண்ட் ஒரு தைரியம் ஊட்டி கொடுக்குறவங்களா அண்ட் வளர்ந்து வர எங்களோட யூத்துக்கும் எங்களோட குழந்தைகளுக்கும் ஒரு முன்மாதிரிகளா நாங்க இருக்கணும். அப்பதான் எங்களோட கபர்களுக்கு துவா செய்யற குழந்தைகள் உருவாவாங்க. அண்ட் இஸ்லாத்தை கட்டி எழுப்புற குழந்தைகள் உருவாகுவாங்க, இமானிய குழந்தைகள் உருவாகுவாங்க. அதுக்கு அங்கல எங்களுக்கு கொண்டு யோசிக்கிறதுக்கு இல்லை. வி நோ தட் வி ஆர் வெரி வீக் இன் சுன்னா. ரசூலுல்லாஹ் சுன்னா பின்பற்ற நாங்க வீக் ஆயிக்கிறோம், ஈமான் பலவீனமாய் கொண்டு போகுது, உலகாசன் எங்களுக்கு கூடிக்கொண்டு போகுது. அண்ட் ஜஸ்டிஸ் இல்லை, நீதி இல்லை, அண்ட் எல்லா இடத்துலயும் பொய்யும் பித்தலாட்டம் இப்படித்தான். சோ இஸ்லாம் என்ற லேபல் எங்கேயோ இருக்குது. தொழுக முன்மாதிரியா தொழுந்தா இந்த குவாலிட்டிஸ் உங்களுக்குள்ள அல்லாஹ் கூட்டுறான்ற ரப்பு சொல்லிட்டான். And it will definitely make you a good person. The salah will make you a good person, and it will make you a very understanding person. And அப்படி அந்த மாதிரி குவாலிட்டிஸ் சலா எங்களுக்குள்ள உருவாக்கும். சலா மட்டும் இல்லை, நான் பார்க்குறேன் அடிப்படை அவ்வளவு இபாதத்துகளும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த மெயின் இபாதத்துகளை எடுத்தீங்கன்னா அவ்வளவும் தனிக்கிற அஹ்லாக்க பேஸ் பண்ணதான் இருக்குது. குர்ஆன் எடுத்தீங்கன்னா குர்ஆன் இஸ் ஃபோக்கஸிங் அவர் குட் பிஹேவியர்ஸ், அஹ்லாக். அதே போல நீங்க நோன்பு பிடிக்கிறீங்க, மெயின் அஹ்லாக் உங்களோட மனசு துப்புரப்படுறது. அதே போல உங்களோட தொழுக அல்லாஹ் he wants to be a nice person. இப்படி எல்லாமே நாங்க பாக்குறோம். அண்ட் இவன் சேரிட்டி இட் வில் பியூரிஃபை யூ. அப்ப அல்லாஹ் இவ்வளவு விரும்புறது உங்களோட பியூரிஃபிகேஷன், உங்களோட கிளீன்லினஸ், உங்களோட ஹார்ட். நல்ல மனிதனா நீங்க மாறணும். நீங்க சமூகத்துக்கு உங்களுக்கு நல்லவ செய்றீங்க, சமூகத்துக்கு நல்லவ செய்றீங்க, அண்ட் நான் முஸ்லிம்ஸ்க்கும் நல்லவ செய்றீங்க, ஈவன் எல்லாருக்கும் ஈவன். அண்ட் தட்ஸ் சம்திங் வெரி பியூட்டிஃபுல். I feel like why it is that much beautiful. இந்த குர்ஆன் மெசேஜ் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு, இவ்வளவு அழகா இருக்குது. இந்த போல அதை ஃபாலோ பண்றவங்க எப்படி இருக்கணும்ன்றது ஒன் வேர்ட்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான். that you have to be very good from your heart, and you have to do your duty from your heart, and be nice to others, right? And this is the summary. நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க அடுத்தவங்களுக்கு நல்லா செய்ய போறீங்க. this is what. so அப்படியான மதம், அப்படியான ரிலிஜன் டெஃபினெட்லி அது வந்து பாதுகாக்கப்படும். அது தானா ஒரு
இட்ஸ் இட்ஸ் வி சே இட்ஸ் ஜஸ்ட் அட்ராக்ஷன். அது யாரு, அது கிறிஸ்டியன்ஸ் பார்த்தாலும் சரி, யூதர்கள் பார்த்தாலும் சரி, அதுல அட்ராக்ஷன் இருக்குதா, அது கவரப்படும். அது யாராலையும் அதெல்லாம் தடுக்கல. அண்ட் வென் வி லைக் இட், வென் யூ லைக் தட் பர்சன், அது அப்படிதான், அது விருப்பம். அது வந்து யூ சே அல்ஹம்துலில்லா. அண்ட் அது ஒரு மிரக்கல் கிஃப்ட் அல்லாட புறத்துலேருந்து அவங்களுக்கு கிடைச்ச கிரேட் கிஃப்ட். ஸோ சேம் லைக் தட், இன்றைக்கு இந்த குரானை சுமந்தவங்க அதே நிலைப்பாட்டில் நாங்க எல்லாரும் வரணும். அண்ட் அதுட கம்ப்ளீட் அந்த பெற்ற நிலைமையில நாங்க எல்லாரும் இருக்கணும் என்றது வந்து அண்ட் ரசூல்லாட கைடன்ஸ் தான் இருக்குது. ஸோ அல்ஹம்துலில்லா. அண்ட் ஈவன் மை செல்ஃப் ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி டு திங்க் அபவுட் தட் அண்ட் ரிவைஸ் அபவுட் தட். ஐ பிலீவ் ஆல் மை சிஸ்டர்ஸ் அண்ட் அல்ஹம்துலில்லா யூ டேக் திஸ் ஆல்சோ ஆஸ் அ நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு நல்ல ஒரு ரிமைண்டர் நாங்கள் இதை எடுத்துக்குவோம். சமூகத்துல ஒற்றுமையை இன்னும் எப்படி எப்படி உருவாக்கியலுமோ அப்படி ஒற்றுமை உருவாக்குற அந்த டீம்ல நாங்க எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் சேர்ந்து உம்மத்துர் ரசூல் என்ற பிராண்ட், ஐ மீன் வி ஆல் ஒன் என்ற அந்த இதுல நாங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி சமூகத்தை ஒன்று சேர்க்கிற அந்த நல்ல வேலையில ஈடுபடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரக்டர், and I believe it's a very good lesson for us to be united and united Muslim ummah. And jazakallah khaira. And மிச்சம் பொறுமையா நீங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நீங்க அந்த கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. And there are certain some coverage issues. அதே போல இந்த presentation slides ஷேர் பண்ணுறது சில issues இருந்துச்சு. And அதுக்காக நீங்க எங்களை மன்னிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். And நாங்க இன்னமும் இன்னொரு அழகான ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிற ஐடியால விடைபெறேன். நம்ம ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you so much, Maulawia Samiha Farooq, BA, MA, University of Peradeniya, PhD, Admission, International Islamic University, Malaysia, Diploma in Psychology and Counseling. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறையை படிப்படியாகவும் கட்டங்கட்டமாகவும் தெளிவாக உங்களுக்கு வழங்கிய மௌலவியா சமிஹா ஃபாரூக் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு JM மீடியா மற்றும் JM கியாஸ் இணைந்து வழங்கக்கூடிய சமூக சேவை நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து எமக்கு வழிகாட்டியாக அமைந்த JM மீடியா கல்லூரியின் ஸ்தாபக பணிப்பாளர் மற்றும் பிரபல ஊடகவியலாளர் சட்டமானி ராஷித் மல்ஹர்தீன் சார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இணை பங்காளர்களாக எம்மோடு இணைந்து கொண்டிருக்கும் JM மீடியா புரொடக்ஷன் மற்றும் காலேஜ், ஸ்கை தமிழ் மீடியா நெட்வொர்க், தஸ்பீஹ் நெட்வொர்க், ஜிடாப் அகாடமி போன்றவற்றுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எம்மோடு இணைந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு